எந்த சுவாமிக்கு தமிழ் மேல ஆர்வம் இருக்கோ அந்த சுவாமி என்கிட்ட வந்து சொல்லட்டும், அதுக்கப்புறம் நான் எழுதுறேன். என்னையா இது நியாயம்? இப்ப தெரியறதா? எங்க போக? அந்த நேரத்தில் தான் ஒரு நாள் பகழி கூத்தர் தூங்கிக் கொண்டிருக்கின்றார். அவருடைய கனவில் முருகப்பெருமான் போய் நின்றார். பூமாது போற்றும் புகழ் பகழி கூத்தா, உலகமே ஒன்ன பாராட்டி பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். பூமாது போற்றும் புகழ் பகழி கூத்தா, உன் பாமாலை யாம் பற்றேமா? ஏன்னா நீ பாட்டு பாடி நான் கேட்கக்கூடாதா? உன் பாமாலை யாம் பற்றேமா? ஏமம் கொடுக்க அறியேமோ? உனக்கு என்ன எதன் கொடுக்கறதுக்கு எனக்கு தெரியாத. எனக்கு கூற்றுவன் பாராமல் தடுக்க அறியாமோ தாம் என்று அங்கே பாடலை சொன்னார். பாடலை நிறுத்தி நிதானமாக சொல்லி இருக்கிறேன். கனவில் வந்த முருகப்பெருமான் சொன்ன அந்த பாடலை சொல்லி முடிச்ச உடனே இவருக்கு கனவு கலைஞ்சுது. ஆஹா, வள்ளி மணவாளன் முருகப்பெருமான் தானே வந்து கேட்டிருக்கார், எழுதிட வேண்டியதுதான். இல்லை, முருகனை உத்தரவு கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன, நேர அழகா உட்கார்ந்தார். திருச்செந்தூர் பிள்ளை தமிழ் எழுதி முடிச்சாச்சு. பண்டிகைகள் என்றாலே இனிப்பு, அதுவும் அடியார் ஆனந்தபவன் ஸ்வீட்ஸ் என்றால் தனிச்சிறப்பு. அடியார் ஆனந்தபவனின் விழாக்கால நல்வாழ்த்துக்கள்.